வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது பாவ் பஜ்ஜி. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதும் நான் ஒரு கேரட் சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன பீட்ரூட்ல பாதி பீட்ரூட்டை சின்ன நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சிருக்கேன், அது பீட்ரூட் கேரட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்காக நான் ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இதை நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதே போல் உங்ககிட்ட மேஷர் இருந்ததுன்னா நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இது போல் இல்லைனாக்கா மத்து இருந்தாலும் சரி, எது இருக்கோ அதை வச்சு இதே போல் நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் காஞ்சதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் கூடவே நான் 2 ஸ்பூன் பட்டரையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பட்டர் ரெண்டும் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இது கூட ஒரு குடமிளகாய் சின்ன நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தை சின்ன நறுக்கி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலாவையும் கூட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாம் ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வெஜிடபிள்ஸ், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். கேஸை சிம்மில் வச்சிருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்குது. இதே போல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேஸ் சிம்மிலே இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுது. இப்போ இது அப்படியே தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு தவா வச்சுட்டேன். தவாவில் பாவு இதே போல் எடுத்துக்கிட்டேன், அதை மிடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாவை அதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் பட்டரையும் நான் தடவிக்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர்றதுக்காக எல்லா பக்கமும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு நம்மளுடைய பாவ். நம்மளுடைய பாவ் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஆனியன் கொஞ்சம் லெமன் வச்சு நம்ம சாப்பிடலாம். நம்மளுடைய பாவ் பஜ்ஜி சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய